ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் முடக்கு ராசியும் முடக்கு கிரகமும். ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷத்தை அடையக்கூடிய ராசி எது, அந்த ராசி எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு கொடுக்கும், அதே போல அந்த முடக்கு ராசியின் அதிபதியானவர் முடக்கு கிரகமாக இருக்கின்றார். அந்த முடக்கு கிரகம் எப்படிப்பட்ட பாதிப்புகளை நமக்கு தரும் என்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலில் இந்த முடக்கு தோஷத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூலம் நட்சத்திரம் வரை எண்ணி வரக்கூடிய தொகை என்ன என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணை மீண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் இருந்து எண்ணுகின்ற பொழுது எந்த எண் வருகின்றதோ, அந்த நட்சத்திரமாக வருகின்றதோ, அந்த எண் குறிப்பிடுகின்ற நட்சத்திரம் எதுவோ அதுவே முடக்கு நட்சத்திரம், அதுவே முடக்கு ராசி. அப்பொழுது அந்த வீட்டின் அதிபதி தான் முடக்கு கிரகம். இப்படிப்பட்ட முடக்கு ராசியில் இருக்கின்ற கிரகங்களும் முடக்கு ராசியினுடைய அதிபதியுடைய திசாபுத்திகளிலும், அதே போல முடக்கு ராசி சம்பந்தப்பட்ட அந்த முடக்கு கிரகம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகளிலும் ஜாதகத்தில் நடக்க வேண்டிய நல்ல விதமான பலாபலன்கள் சரிவர நடக்காமல் போய்விடுகின்றது என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த வகையிலே உதாரணமாக இந்த முடக்கு ராசியை கண்டுபிடிப்பதற்கு உதாரணமாக ஒரு பாவகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவிட்டம் நட்சத்திரம் முதல் நாம் மூலம் நட்சத்திரம் வரை எண்ண வேண்டும். அப்பொழுது எண்ணுகின்ற பொழுது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். அப்பொழுது 24வது நட்சத்திரமாக இந்த மூலம் நட்சத்திரம் வருகின்றது. அப்பொழுது சூரியன் என்ற நட்சத்திரமான அவிட்டத்தில் இருந்து எண்ணுகின்ற பொழுது மூலம் நட்சத்திரம் 24வது நட்சத்திரமாக வருகின்றது. அப்பொழுது இந்த 24 என்ற எண்ணை வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அதை பூராடத்தில் இருந்து எண்ண வேண்டும். அப்படி எண்ணுகின்ற பொழுது பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரம். அப்பொழுது அவருக்கு 24வது நட்சத்திரமாக பூராடத்திலிருந்து எண்ணுகின்ற பொழுது 24வது நட்சத்திரமாக விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. அப்பொழுது அவருக்கு முடக்கு நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் தான். அப்பொழுது விசாகம் நட்சத்திரம் எந்த ராசியில் இடம்பெறுகின்றது என்றால் துலாம் ராசியில் இடம்பெறுகின்றது. இங்கேதான் விசாகம் நட்சத்திரம் இருக்கின்றது. அப்பொழுது அவருக்கு முடக்கு நட்சத்திரமாக வருகின்ற நட்சத்திரம் என்னவென்றால் விசாக நட்சத்திரம். அப்பொழுது இதுதான் முடக்கு ராசி, இதுதான் முடக்கு ராசி. இந்த வீட்டு அதிபதி தான் முடக்கு கிரகம். அப்பொழுது இந்த விசாகம் நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கின்ற ராசி என்னவென்றால் துலாம் ராசி, அது சுக்கிர பகவானுடைய ராசி. அப்பொழுது இந்த ஜாதகருக்கு சுக்கிர பகவான் தான் முடக்கு தோஷத்தை வழங்கக்கூடிய கிரகம். அதே போல இந்த முடக்கு ராசியில் ஏதேனும் ஒரு கிரகங்கள் நின்று திசாபுத்தியை நடத்துகின்ற பொழுதும் இந்த முடக்கு தோஷம் பாதிக்கும். அதே போல் இந்த முடக்கு ராசியினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் எங்கெல்லாம் சம்பந்தப்படுகின்றாரோ அங்கெல்லாம் இந்த முடக்கு கிரகத்தினுடைய தோஷமானது முழுமையாக வேலை செய்து கொண்டிருக்கும். உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமான ஒரு ஜாதகர் மீன லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகர் மீன லக்னத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது அவருக்கு 8ஆம் பாவகம் எண்ணி பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் பாவகம் முடக்கு ராசியாக வருகின்றது. அப்பொழுது அவருக்கு இந்த முடக்கு ராசியில் எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய திசாபுத்தியில் நடக்க வேண்டிய நல்ல விதமான பலன்கள் நடைபெறாமல் போய்விடும். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஜாதகத்தில் உதாரணமாக புதன் என்று வைத்துக் கொள்ளலாம். புதன் என்று வேண்டாம், ஏதேனும் ஒரு கிரகம், உதாரணமாக சனி என்று வைத்துக் கொள்ளலாம்.
முடக்கு ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்ற பொழுது முதலில் இந்த சனி பகவான் லக்னத்திற்கு சுபரா அசுபரா என்று பார்க்கின்ற பொழுது லக்னத்திற்கு 11ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் உண்டான பாவிதான் சனி பகவான். அப்படிப்பட்ட பாவியான சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு சுபபலன்கள் நடக்கும் என்று கூறினாலும் கூட இந்த ராசி முடக்கு ராசியாக வந்து இந்த முடக்கு ராசியிலே சனி பகவான் அமர்ந்த காரணத்தினால் அவரால் முழுமையான அந்த பலாபலன்களை அனுபவிக்க முடியாது. இந்த திசையில் பல்வேறு இன்னல்களை ஜாதகர் சந்தித்து கொண்டிருப்பார் என்பதுதான் உண்மை. பலதரப்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செய்து ஒரு ஜாதகத்தில் நல்ல ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அந்த திசையினுடைய பலாபலன்கள் கிடைக்காமல் போவதற்கு முதன்மையான காரணம் இந்த முடக்கு ராசி சம்பந்தப்பட்ட காரணம்தான். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருக்கு அந்த முடக்கு தோஷமானது பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல இவருக்கு முடக்கு ராசியாக வரக்கூடிய ராசி துலாம் ராசி. இதனுடைய அதிபதியாகிய சுக்கிர பகவான் தான் முடக்கு கிரகம் என்று நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சுக்கிர பகவானுடைய சம்பந்தம் எங்கெல்லாம் உருவாகின்றதோ அப்போதெல்லாம் முடக்கு தோஷம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த வீட்டதிபதியுடைய சுக்கிர பகவானுடைய திசை நடந்தாலும், உதாரணமாக சுக்கிர பகவான் லக்னத்திற்கு 10லிருந்து திசை நடத்துகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது இந்த சுக்கிர திசை காலகட்டங்களிலும் அவருக்கு முடக்கு தோஷம் என்பது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம், அதாவது பரணி, பூரம், பூராடம். பரணி நட்சத்திரம் எங்கே இருக்கின்றது என்றால் இங்கே இருக்கின்றது. அதே போல பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கின்றது. அப்பொழுது பாருங்கள், இந்த சுக்கிர திசை வரும்போது மட்டும் முடக்கு தோஷம் பாதிப்பதில்லை. மாறாக இந்த முடக்கு கிரகமாகிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து ஏதேனும் ஒரு கிரகங்கள் தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது கூட முடக்கு தோஷத்தினுடைய பாதிப்பு அதிகமாக ஏற்படுகின்றது. இது அனுபவத்தில் நிறைய ஜாதகங்களில் கண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதாரணமாக பரணி நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு திசை நடக்கட்டும், அல்லது பூரம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு திசை நடக்கட்டும், அல்லது பூராடம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு திசை நடக்கட்டும், அந்த திசை காலகட்டங்களிலும் இந்த முடக்கு தோஷம் என்பது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பது அனுபவ ரீதியான ஒரு உண்மை. அது மட்டுமல்லாமல் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இந்த முடக்கு கிரகமாகிய சுக்கிர பகவான் யாரையெல்லாம் பார்வை செய்கின்றாரோ, யாருடன் இணைந்திருக்கின்றாரோ அந்த திசையினுடைய காலகட்டங்களிலும் கூட மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்பது ஒரு மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதாரணமாக இந்த சுக்கிரனோடு புதன் பகவான் இணைந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது புதன் பகவான் இணைந்திருக்கின்ற பொழுது இந்த புதன் பகவானுடைய திசாபுத்தி காலகட்டங்களிலும் இந்த முடக்கு தோஷமானது வேலை செய்கின்றது. மேலும் இந்த புதன் பகவானுடைய அந்த இயக்கம் எப்பொழுது அதிகமாக இருக்கும் என்றால் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து ஏதேனும் ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுதுதான் இந்த புதன் பகவானுடைய வேலையானது மிக அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புதன் பகவான் சுக்கிரனுடன் இணைந்திருக்கின்ற பொழுது அந்த திசையுடைய அந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கின்ற திசாபுத்தி காலகட்டங்களில் கூட இந்த புதன் பகவானால் ஒரு சரியான பலாபலன்களை கொடுக்க முடியாமல் போய்விடும். காரணம், இந்த முடக்கு கிரகத்துடன் இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய காரணம். அதிலும் முக்கியமாக இந்த புதன் பகவான் ஒரு 10 டிகிரியிலும் சுக்கிர பகவான் ஒரு 20 டிகிரியிலும் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது சுக்கிர பகவான் அதிக பலத்தோடு இருப்பார். அந்த காலகட்டங்களில் புதன் பகவானால் ஒரு சரியான பலாபலன்களை நிச்சயமாக செய்ய முடியாது. அது மட்டுமல்லாமல் அடுத்தபடியாக இந்த முடக்கு கிரகத்தினுடைய தோஷம் எப்பொழுது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் இந்த சுக்கிர பகவான் யாரை பார்வை செய்கின்றாரோ, உதாரணமாக செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக இந்த செவ்வாய் பகவானை பார்வை செய்கின்றார். அப்பொழுது அவருக்கு இந்த செவ்வாய் திசை நடக்கின்ற காலகட்டங்களில் கூட முடக்கு தோஷம் என்பது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதாவது நாம் ஒரு விஷயத்தை செய்கின்றோம் என்றால் அதில் பலதரப்பட்ட விஷயங்களில் தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்தான் இந்த முடக்கு கிரகம். அப்பொழுது இந்த முடக்கு தோஷமானது எப்பொழுதெல்லாம் வேலை செய்கின்றது என்றால் முதலில் முடக்கு ராசியில் அமர்ந்திருக்கின்ற கிரகங்களுடைய திசாபுத்தியில், இரண்டாவதாக இந்த முடக்கு வீட்டதிபதியினுடைய திசாபுத்தியில்,
அடுத்தபடியாக இந்த முடக்கு வீட்டதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து ஏதேனும் ஒரு கிரகங்கள் திசாபுத்தி நடத்துகின்ற பொழுதும், அடுத்தபடியாக இந்த முடக்கு கிரகத்தினோடு சேர்ந்த கிரகங்களுடைய திசாபுத்தியிலும் முடக்கு கிரகம் பார்த்த அந்த கிரகங்களுடைய திசாபுத்திகளிலும் மிக கடுமையான பாதிப்புகளையும் தடையும் ஏற்படுகின்றது என்பது அனுபவத்தில் நாங்கள் கண்ட ஒரு தெளிவான ஒரு உண்மை. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு நல்ல திசாபுத்தி நடக்கும், அதாவது நட்சத்திர ரீதியாகவும் நன்றாக இருக்கும், அதே போல அந்த கிரகமும் நன்றாக இருக்கும். ஆனாலும் கூட பாருங்கள், இந்த முடக்கு கிரகம் சம்பந்தப்பட்டு விடுகின்ற காரணத்தினால் நிறைய நபர்களுக்கு அந்த நல்ல பலன்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை என்பது ஏற்பட்டு இருக்கின்றது என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் முடக்கு ராசி எது, முடக்கு கிரகம் எது, இந்த முடக்கு கிரகம் சம்பந்தமான திசாபுத்திகள் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு தகுந்த பரிகாரங்களை செய்து கொண்டீர்கள் என்றால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்பது ஏற்படும். மேலும் சில நபர்களுக்கு முடக்கு தோஷத்தினுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும், ஆனாலும் கூட அவர்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காமல் இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்துகின்ற பொழுது நல்ல நட்சத்திர சாரத்தில் தாராபலனில் புஷ்கர நவாம்சத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல விதமான பலன்கள் நடக்கின்றது. இருந்தாலும் உதாரணமாக அவர் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் இந்த வருடத்தில் என்றால் அவர் ஒரு 20 லட்சம் தான் சம்பாதித்திருப்பார். ஆனால் உண்மையாக அவரை கேட்டால் சொல்வார், நான் 1 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்க வேண்டியது, ஆனால் 20 லட்சம் ரூபாய் தான் சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்வார். அதற்கு காரணம் கூட இந்த முடக்கு கிரகத்தினுடைய பாதிப்பு தான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், உதாரணமாக அவருக்கு புதன் திசை நடப்பதாகவே வைத்துக் கொள்வோம். உதாரணமாக மீன லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு புதன் திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது புதன் திசை நடக்கின்ற பொழுது உதாரணமாக புதன் பகவான் உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் அவருக்கு ஏதேனும் ஒரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக சித்திரை நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், தாராபலன் அடிப்படையிலும் நல்ல ஒரு அமைப்பில் வந்து அந்த கிரகம் புஷ்கர நவாம்சை பெறுகின்ற பொழுது முடக்கு கிரகம் சம்பந்தம் இருந்தாலும் கூட அந்த திசையில் அவருக்கு நல்ல பலன்கள் நடக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது பாருங்கள், சித்திரை நட்சத்திரத்திற்கு உத்திராடம் நட்சத்திரமானது 8வது நட்சத்திரமாக வருகின்றது. சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் என்று 8வது நட்சத்திரமாக இந்த புதன் நின்ற நட்சத்திரம் வருகின்றது. அது மட்டுமல்லாமல் புதன் பகவான் நின்ற இந்த உத்திராடம் 1ஆம் பாதமானது புஷ்கர நவாம்ச நிலையை அடையக்கூடிய பாதம். அப்பொழுது அந்த ஜாதகருக்கு பார்த்தீர்கள் என்றால் 8வது நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருந்து அந்த கிரகம் திசையை நடத்தியிருக்கும், அவருக்கு நல்ல பலன்கள் ஏற்பட்டிருக்கும் தான். ஆனாலும் கூட அவருடைய உழைப்பிற்கு தகுந்த ஒரு தொகை கிடைக்காமல் மிக குறைவாகவே அந்த திசையில் கிடைத்திருக்கும் என்பதுதான் உண்மை. இதற்கு காரணம் கூட முடக்கு தோஷ பாதிப்பு தான். மாறாக அந்த சந்திர பகவான், அதாவது சித்திரை நட்சத்திரத்திற்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் இல்லாமல் ஒருவேளை புதன் பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் 7வது நட்சத்திரத்தில் அமர்ந்து சுக்கிர பகவானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது மிக கடுமையான, அதாவது தோஷத்திலும் இந்த முடக்கு கிரகம் சேர்ந்து அதிக தோஷத்தை ஏற்படுத்தி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்குகின்றது என்பது அனுபவ ரீதியான ஒரு உண்மை. ஆக இதை பல ஜாதகங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆக இந்த முடக்கு தோஷத்தை அறிந்து அதற்கேற்றவாறு கோவில்களுக்கு சென்று நீங்கள் சரியான நிவர்த்தியை செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் நிச்சயமாக நடந்தேறும். அதாவது எங்களுடைய அனுபவத்தில் பார்த்தீர்கள் என்றால் நல்ல திசாபுத்தி நடந்தும் கூட மிக கடுமையான பாதிப்பில் இருப்பவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது காசி ஜாதக அமைப்பில் இருப்பவர்கள். நான் ஏற்கனவே இதை பற்றிய வீடியோக்களை வெளியிட்டிருக்கின்றேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதாவது காசி ஜாதக அமைப்பில் இருப்பவர்களுக்கும் இந்த முடக்கு ராசி முடக்கு கிரகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் தான் இந்த நல்ல திசாபுத்தியில் கூட ஒரு நற்பலன்கள் கிடைக்காமல் போய்விடுகிறது என்பது பலதரப்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செய்து நாங்கள் கண்ட ஒரு உண்மையான ஒரு விஷயம். உதாரணமாக நாம் இந்த முடக்கு தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை நாம் இன்று காணலாம். ஒரு கோவிலை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் எதற்காக கொடுத்திருக்கின்றார்கள், அதனுடைய பின்னணியான விஷயங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டீர்கள் என்றால் இது உண்மையான விஷயம் என்பது உங்களுக்கு புரிய வரும். உதாரணமாக
உதாரணமாக நாம் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக மீன லக்னமே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகர் மீன லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம். அவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் உதாரணமாக சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது சூரிய பகவான் மகம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு முடக்கு பாவகமாக வரக்கூடிய பாவகம் எதுவாக இருக்கும் என்றால் மேச ராசி முடக்கு ராசியாக இருக்கும். அதாவது பரணி நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக இருக்கும். இந்த மேச ராசி முடக்கு ராசியாக இருக்கும். உதாரணமாக அவருக்கு ஏதேனும் ஒரு திசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம். உதாரணமாக செவ்வாயை எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாய் பகவான் முடக்கு நட்சத்திரமாக பரணி நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது இவருக்கு முடக்கு ராசியாக வரக்கூடிய ராசியே மேச ராசி தான். முடக்கு கிரகமே செவ்வாய் தான். அதுவும் அந்த முடக்கு நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு பார்த்தீர்கள் என்றால் வாழ்வில் இந்த செவ்வாய் திசையில் மிக கடுமையான தோஷங்கள், குடும்ப ரீதியான தோஷங்கள், குடும்ப வகையில் பல வகையான பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கும். சில நபர்களுக்கு தன ரீதியான போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். நாம் பொதுவாக பார்த்தோம் என்றால் 2ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் தான் இருக்கின்றார். மிக யோகமான பலன்களை கொடுத்து விடுவார் என்றெல்லாம் நாம் சொல்வோம். ஆனால் உண்மை அது இல்லை. இந்த முடக்கு கிரக பாதிப்பால் அந்த திசையில் அவரால் முழு பலன்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகின்றது என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட தோஷத்திற்கு நாம் எந்த கோவிலுக்கு சென்றால் முழுமையான நிவர்த்தி கிடைக்கும் என்றால், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நன்றாக பாருங்கள், லக்னத்திற்கு 2ஆம் பாவகம்தான் முடக்கு பாவகமாக வருகின்றது. இதற்கு ஒரு கோவிலை கொடுத்திருக்கின்றார்கள். என்ன கோவில் என்றால் செருகுடியில் இருக்கின்ற மங்களபுரீஸ்வரர் என்ற பெயரில் இருக்கின்ற ஜூச்சமபுரீஸ்வரர், அதாவது சூச்சமபுரீஸ்வரர். அப்பொழுது ஏன் அந்த கோவிலை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த கோவிலுடைய வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது அந்த கோவிலில் எப்படிப்பட்ட மாங்கல்ய தோஷம், குடும்ப தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது குடும்ப தோஷத்தை, மாங்கல்ய தோஷத்தை நீக்கக்கூடிய கோவில் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்பொழுது நன்றாக பாருங்கள், செவ்வாய் என்றாலே மாங்கல்ய காரகன், செவ்வாய் என்றாலே மாங்கல்ய காரகன். அந்த இறைவனுக்கு மங்களபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. அப்பொழுது மங்களம் என்றாலும் செவ்வாய் தான். அப்பொழுது மங்களம் என்றால் செவ்வாய், இக்குடும்ப தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கோவில் அது. மங்களன் என்றால் செவ்வாய். அந்த மங்களனுடைய பெயரில் இருக்கின்ற ஈஸ்வரனுக்கு இந்த பரணி நட்சத்திரம் அன்று சென்று அபிஷேகம், சகஸ்கரநாம அர்ச்சனை, 21 விளக்கு தீபம், சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து உணவு தானத்தை கொடுத்து வந்தீர்களானால் கண்டிப்பாக இந்த திசையில் ஏற்படுகின்ற முடக்கு தோஷம் என்பது நிச்சயமாக தீர்ந்துவிடும். அப்பொழுது நாம் இதை சரியாக பார்த்து செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் உதாரணமாக ஒரு அன்பருக்கு இந்த பரிகாரத்தை சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவை அவர் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு பெண்மணி ஒருவர் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். அதாவது 2ஆம் இடம் முடக்கு. அவருடைய கணவர் 7 வருடங்களாக அவருடன் பேசாமல் இருந்தார். அப்பொழுது இந்த கோவிலுக்கு சென்று வந்து ஒரே வாரத்தில் அவருடைய கணவனுடன் பேச தொடங்கிவிட்டார் என்று சந்தோஷமாக நம்மிடம் கூறினார். இப்படி ஒரு சில கோவில்கள் நம்முடைய இந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்து விடுகிறது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு முடக்கிற்கு ஒரு கோவிலை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் எதற்காக கொடுத்திருக்கின்றார்கள் என்று ஆராயும் பொழுது அதில் உண்மையான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது என்பது நிறைய அனுபவத்தில் எங்களுக்கு கிடைத்த ஒரு விஷயம். அடுத்தபடியாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக துலா லக்னம். ஒருவர் துலா லக்னத்தில் பிறந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம். அவருக்கு உதாரணமாக சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். உதாரணமாக சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் இருந்தால் அவருக்கு முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் எதுவென்றால் அஸ்வினி நட்சத்திரம். அப்பொழுது அஸ்வினி நட்சத்திரம் என்பது மேச ராசியில் அமைந்திருக்கின்ற ஒரு நட்சத்திரம். அப்பொழுது அவருக்கு முடக்கு ராசியாக லக்னத்திற்கு 7வது ராசி தான் முடக்கு ராசியாக வருகின்றது.
அப்பொழுது இவருக்கு இந்த முடக்கு சம்பந்தமான பாதிப்புகள் எப்பொழுது ஏற்படும் என்றால், இந்த ராசியில் இருந்து ஏதேனும் ஒரு கிரகங்கள் தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுதும், அதே போல இந்த முடக்கு கிரகத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பகவானுடைய திசாபுத்தி நடக்கின்ற பொழுதும், இந்த முடக்கு கிரகத்தினுடைய அந்த செவ்வாயினுடைய சேர்க்கை பெற்ற கிரகங்களுடைய திசாபுத்தி நடக்கின்ற பொழுதும், செவ்வாயுடைய பார்வையை பெற்ற கிரகங்களுடைய திசாபுத்தி நடக்கின்ற பொழுதும், செவ்வாயுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்திலிருந்து ஏதேனும் ஒரு கிரகம் தன்னுடைய திசாபுத்தியை நடத்துகின்ற பொழுதெல்லாம் கடுமையான முடக்கு தோஷம் ஏற்படும். முக்கியமாக 7ஆம் இடம் என்பது மனைவி, அதாவது நம்முடைய கூட்டாளிகள், அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே வாடிக்கையாளர்கள் என்பது 7ஆம் பாவகம்தான். அப்பொழுது ஒருவர் தொழில் செய்கின்றார் என்றால் அவருக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் சரிவர வரமாட்டார்கள், மனைவியுடன் பிரச்சனைகள் ஏற்படும், அதே போல கூட்டாளியுடன் பிரச்சனைகள் ஏற்படும். இப்படி பலதரப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் இந்த முடக்கு கிரகத்தினுடைய சம்பந்தப்பட்ட திசாபுத்தியிலும், முடக்கு ராசி சம்பந்தப்பட்ட திசாபுத்தியிலும் நிச்சயமாக ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு எந்த கோவிலை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை கொடுத்திருக்கின்றார்கள். நன்றாக ஆய்வு செய்து பாருங்கள். லக்னத்திற்கு 7வது ராசி தான் முடக்கு ராசியாக வருகிறது. அப்பொழுது 7வது ராசி முடக்கு ராசியாக வருகின்றது என்றால், ஜோதிட சாஸ்திரத்தில் 7ஆம் பாவகம் என்பதுதான் திருமண பாவகம். திருமண பந்தத்தை சுட்டிக்காட்டக்கூடிய பாவகம் என்னவென்றால் அது 7ஆம் பாவகம். அப்பொழுது 7ஆம் இடம் என்றால் திருமணம். நன்றாக பாருங்கள், இது யாருடைய வீடு என்றால் செவ்வாய் பகவானுடைய வீடு. அப்பொழுது செவ்வாய் பகவானுடைய அதிதேவதை யார் என்றால் முருகப்பெருமான். நன்றாக பாருங்கள், செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமான், 7ஆம் இடம் என்றால் திருமணம். அப்பொழுது முருகப்பெருமானிற்கு திருமணம் நடந்த ஸ்தலம். மேலும் மேச ராசி என்பது மலை குன்றுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ராசி. அப்பொழுது திருப்பரங்குன்றம் என்பது ஒரு குன்றின் மேல் இருக்கின்ற ஒரு கோவில். அதுவும் முருகப்பெருமானுக்கு, அதாவது 7ஆம் இடம் என்று திருமணம், செவ்வாயுடைய அதிதேவதையாகிய முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்த அந்த குன்றின் மேல் நடந்த திருமண ஸ்தலம் அது. அதனால்தான் அந்த கோவில்களுக்கு அவர்கள் சென்று வருகின்ற பொழுது அந்த முடக்கு தோஷம் விலகி, மிக கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் கூட அது விலகி வாழ்வில் அவர்களுக்கு நன்மைகள் நடக்கின்றது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. நிறைய நபர்களுக்கு இந்த பரிகாரங்களை சொல்லி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அடுத்தபடியாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் சிம்ம லக்னத்தில் பிறந்து அவருக்கு 5ஆம் இடம் முடக்காக வருகின்றது என்று எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது 5ஆம் இடம் முடக்காக வருகின்றது என்றால், உதாரணமாக இங்கு சூரியன் எங்கு இருக்க வேண்டும் என்றால், உதாரணமாக சூரியன் மூலம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது சூரியன் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பூராடம் நட்சத்திரம். அப்பொழுது பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் இடம்பெறுகின்றது. ஆக இவருக்கு முடக்கு ராசியாக வரக்கூடிய ராசி எதுவென்றால் இந்த தனுசு ராசியை தான் வரும். இந்த ராசியினுடைய அதிபதியாகிய குரு பகவான் தான் முடக்கு கிரகமாக வருவார். அப்பொழுது பாருங்கள், இந்த முடக்கு பாவகம் என்பது லக்னத்திற்கு எத்தனையாவது பாவகமாக வருகின்றது என்று பார்க்கின்ற பொழுது 1, 2, 3, 4, 5. அப்பொழுது 5ஆம் பாவகம் முடக்காக வருகின்றது. இதற்கு என்ன கோவிலை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், திருக்கருகாவூரில் இருக்கின்ற கற்பராக்ஷாம்பிகை கோவிலைத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் திருக்கருகாவூர் கற்பராக்ஷாம்பிகை கோவிலை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், அந்த கோவிலினுடைய வரலாற்றை படித்து பார்த்தீர்கள் என்றால், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்கின்ற ஒரு தெய்வமாக அந்த கற்பராக்ஷாம்பிகை இருக்கின்றார்கள். அப்பொழுது மேலும் கற்பம் என்றால் 5ஆம் பாவகம். அப்பொழுது இங்கே பாருங்கள், 5ஆம் பாவகம் முடக்காகின்றது. அப்பொழுது அந்த கற்பம் ஆகாதவர்களுக்கு கற்பம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இந்த கோவிலுக்கு சென்று வந்தவுடன் மாறி கண்டிப்பாக அவர்கள் கற்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி விடுகிறது. ஆக இவருக்கு இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு இந்த பாவகத்தில், இந்த 5ஆம் பாவகத்தில்
ஏதேனும் ஒரு கிரகங்கள் இருக்கின்ற பொழுதும் அல்லது இந்த 5ஆம் அதிபதியாகிய குரு பகவானுடைய திசாபுத்தி நடக்கின்ற பொழுதும் இந்த 5ஆம் அதிபதியாகிய குரு பகவானின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து திசாபுத்திகள் நடக்கின்ற பொழுதும் அவருக்கு கடுமையான முடக்கு தோஷங்கள் ஏற்படுகின்றது. இந்த கோவிலுக்கு வந்த உடனேயே அவருக்கு முடக்கு தோஷங்கள் விலகி வாழ்வில் ஒரு ஏற்றகரமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். இது பல ஜாதகங்களுக்கு நாங்கள் சொல்லி நடந்த ஒரு விஷயம். ஆக நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த முடக்கு தோஷம் என்ன என்பதை அறிந்து அதை நிவர்த்தி செய்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் ஒரு சுபிட்சமான நிலையானது ஏற்படும். அடுத்ததாக மற்றொரு லக்னம் ஒன்றை பார்ப்போம். உதாரணமாக விருச்சிக லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் உதாரணமாக சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்பொழுது சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் மக நட்சத்திரம். அப்பொழுது இதுதான் அவருக்கு முடக்கு ராசி. அப்பொழுது முடக்கு ராசியாக வருகின்ற பொழுது நன்றாக பாருங்கள், இந்த வீட்டின் அதிபதியாகிய சூரிய பகவான் தான் முடக்கு கிரகமாக இருப்பார். அப்பொழுது இந்த சிம்ம ராசியில் இருக்கின்ற திசாபுத்தி காலகட்டங்களிலும் அதே போல இந்த சிம்மராசியின் அதிபதியாகிய சூரிய பகவான் திசா நடக்கின்ற பொழுதும் சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில் இருந்து கிரகங்கள் திசையை நடத்துகின்ற பொழுதும் அதேபோல் சூரியனுடைய சேர்க்கை பெற்ற திசாபுத்திகளிலும் சூரியனுடைய பார்வை பெற்ற திசாபுத்திகளிலும் முடக்கு தோஷமானது மிக கடுமையாக வேலை செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எந்த கோவிலுக்கு சென்றால் இந்த முடக்கு தோஷம் விலகும் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு புதுக்கோட்டையில் உள்ள சித்தனவாசல் அருகில் இருக்கின்ற ஆவுடையப்பர் வளைகாப்பு கோவிலை சொல்லி இருக்கின்றார்கள். ஏன் இந்த வளைகாப்பு கோவிலை சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள். 10ஆம் இடம் என்பது பொதுவாக நாம் தொழில் என்று நாம் சொல்வோம், கர்மஸ்தானம் என்று சொல்வோம். இது காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்றது. நன்றாக பாருங்கள், மேஷத்திற்கு 5ஆம் வீட்டில் தான் இந்த முடக்கு ராசியானது அமைந்திருக்கின்றது. 5ஆம் இடம் என்றாலே கற்பம். அப்பொழுது கற்பமடைந்த பெண்களுக்கு வளைகாப்பு செய்வதைப் போல குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது குழந்தை பேறு நிறைய நபர்களுக்கு கிடைத்திருக்கின்றதும் என்பது ஒரு அனுபவ ரீதியான உண்மை. அப்பொழுது கர்மம் செய்வதற்கு ஒரு குழந்தை பிறப்பான் என்ற அடிப்படையில் இந்த கோவிலை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஆக இந்த முடக்கு ராசி யாருக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் அதற்கு உதாரணமாக இந்த ஒரு 4 லக்னங்களை இட்டு உங்களுக்கு விளக்கமாக கூறினேன். இப்படி உங்கள் ஜாதகத்தில் முடக்கு ராசி எது, அதனுடைய அந்த முடக்கு கிரகத்தினுடைய பாதிப்பை அடையக்கூடிய திசாபுத்திகள் எது என்பதை எல்லாம் அறிந்து நீங்கள் சரியான முறையில் இந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்பது நிச்சயமாக நடந்தேறும். ஆக நான் இங்கே சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், பொதுவாக நல்ல திசாபுத்திகள் நடந்தும் கூட அவர்களுக்கு ஒரு நல்ல பலாபலன்கள் ஏற்படாததற்கு காரணம் அது காசி ஜாதகமாக இருக்கும், அல்லது அந்த ஜாதகம் முடக்கு ராசி முடக்கு கிரகத்தினுடைய சம்பந்தத்தில் இருக்கும் என்பது ஒரு மறுக்கவே முடியாத உண்மை. நாங்கள் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 2000 ஜாதகங்களுக்கு மேலாக ஆய்வு செய்து பார்க்கையிலே இந்த காசி ஜாதக அமைப்பும் முடக்கு கிரகத்தினுடைய பாதிப்பும் தான் அவருக்கு நல்ல திசாபுத்திகள் நடந்தும் கூட அவருக்கு நல்ல பலனை கொடுக்காமல் இருந்திருக்கின்றது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பொதுவாக நான் அவ்வப்போது என்னுடைய பதிவில் சொல்வேன், ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த முடக்கு தோஷம் என்பது இல்லாமலேயே இருக்கும். அதாவது முடக்கு தோஷம் இருக்கும், ஆனால் அவர் நல்ல ஒரு உயர்வை சந்தித்திருப்பார். அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த ஜாதகர் அவருடைய கர்ணநாதனை முழுமையாக இயக்கி இருப்பார். ஒன்று கர்ணநாதன் கோவிலுக்கு சென்றிருப்பார், அல்லது கர்ணநாதன் தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுத்திருப்பார் என்பது
என்னுடைய பல பதிவுகளில் மிக தெளிவாக சுட்டி காட்டி இருக்கின்றேன் இந்த கரணநாதனை பற்றிய விஷயங்களை. ஆக உங்கள் ஜாதகத்தில் முதலில் நீங்கள் கரணநாதனை இயக்குகின்றீர்களா அல்லது யோகியை இயக்குகின்றீர்களா என்பதை முதலில் கவனித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த முடக்கு தோஷம் காசி ஜாதக அமைப்பெல்லாம் இருக்கின்றதா என்று பார்த்து அதற்கேற்றவாறு என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம். அடுத்ததாக நான் நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் அது காசி ஜாதகமாக இருந்தாலும் சரி, முடக்கு அல்லது திதிசூன்யம் அவயோகி எப்படிப்பட்ட தோஷத்தில் அந்த ஜாதகம் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்த பின்னரும் ஒரு சில நபர்களுக்கு சரியான பலாபலன்கள் கிடைக்காமல் இருக்கும். நான் ஏற்கனவே பல பதிவுகளில் கூறியிருக்கின்றேன். நாம் இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வது என்பது கட்டாயமான ஒரு விஷயம்தான். ஆனாலும் கூட அவருக்கு இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்தாலும் கிரக பலம், ஒரு புத்தி நடக்கின்றது என்றால் அந்த புத்தியானது ஒரு நல்ல கிரக பலத்துடன் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் தான் உடனே அந்த பரிகாரங்களுக்கான பலன் கிடைக்கும். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் பரிகாரம் செய்த உடனேயே பலன் கிடைக்காது. அதற்காக நல்ல புத்தி வர வேண்டும். அந்த நல்ல புத்தி வருகின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்த பரிகாரங்களுக்கு உண்டான பலன் முழுமையாக கிடைக்கும். ஆக நீங்கள் பரிகாரம் செய்தாலும் கூட நடக்கின்ற புத்தி நல்ல புத்தியா கெட்ட புத்தியா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை கெட்ட புத்தியாக இருந்தால் இந்த பரிகாரங்களை செய்து கொண்டு பின்னர் அந்த பிரச்சனைகளை நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை பெறலாம். ஆனால் இந்த நல்ல புத்தி வருகின்ற பொழுது அந்த கெட்ட புத்தியானது முடிவு பெற்று நல்ல புத்தியானது வருகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உயர்நிலையை அடையும். அப்படிப்பட்ட நிறைய நபர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆக இந்த முடக்கு ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிந்து ஒவ்வொருவரும் உங்களுடைய முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்து ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் வருகின்ற 14/1/2024 அதாவது வருகிற ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2024 அன்று மிகச் சிறப்பான நட்சத்திர ஜோதிட வகுப்பை எடுக்க இருக்கின்றோம். இந்த வகுப்பிலே மிகவும் தெள்ள தெளிவாக இதன் போன்று விளக்கமாக தகவல் பலகை மூலமாக ஒரு மிகச்சிறப்பான வகுப்பை எடுக்க இருக்கின்றோம். 7 தலைப்புகளை நட்சத்திரத்தை பற்றிய முழுமையான விஷயங்களை எல்லாம் நீங்கள் அந்த வகுப்பிலே தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பினுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றிய வீடியோக்கள் இன்னும் ஒரு 4 நாட்களில் வெளிவரும். ஆக அந்த வகுப்பிலே கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தாராளமாக எங்களுடைய அலைபேசி எண்ணை அழைத்து பதிவு செய்து கொள்ளலாம். ஆக ஒவ்வொருவரும் இந்த முடக்கு ராசியை அறிந்து அதனுடைய தோஷத்தை விலக்கி ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.